டூர்ல லக்ஸரி வில்லாஸ் பார்த்திருக்கோம், லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்க்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட 2000 பில்டப் ஏரியால டூப்ளெக்ஸ் வில்லா, அதாவது காம்பேக்ட் மாடர்ன் டூப்ளெக்ஸ் வில்லா தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். லிவிங் ஏரியாவில் வந்து ஒரு பிக் கவுச் அண்ட் சைட்லேயே வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. பொதுவாக லிவிங் ஏரியா எல்லாமே வந்து 10x10 இல்லை 10x14 பெருசாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து காம்பேக்ட் அண்ட் க்யூட்டாக இருக்குது, நிறைய சஃபிஷியண்ட்டாக கூட இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வெளிச்சம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய கிளாஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த லிவிங் ஏரியோட ஸ்பெஷாலிட்டி வந்து வெளியிலேருந்து பார்த்தா சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே பக்கா கிளியராக தெரியுது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லிவிங் ஏரியா. ஸோ இப்போ என் கூட ஆர்கிடெக்ட் மிஸ்டர் சாம்ராஜ் இருக்காரு ஃப்ரம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் சென்னை. ஹாய் சார். ஸோ இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் எலிவேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த லிவிங் ஏரியா, கிச்சன், என்டையர் வீடே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ இந்த வீட்டோட ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹாஃப் கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ சைட்டோட சைஸ் வந்து 20 அடிக்கு 60 அடி. ஸோ கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு மாடர்ன் வீடு வேணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து செட்பேக் ரூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா சின்ன இடத்த வந்து எப்படி பெருசாக காட்டலாம், அதே மாதிரி சின்ன இடத்துல வந்து நிறைய ஃபங்க்ஷன் நடக்கிறதால அவங்க எப்படி ஃபேமிலிக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனில் இருந்தாங்கன்னா கிச்சன்லேருந்து லிவிங் ரூம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அதேமாதிரி கிச்சன்லேருந்து பெட்ரூம்ஸ்க்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இல்லாட்டி காரிடாருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் மெயின் பிளான் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு டக்குன்னு வந்து வெளிச்சமாக இருக்குது, வீடு ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, லைட்ஸ் எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நாலா பக்கமாக வந்து சன்லைட் டைரெக்டாக உள்ளே வருது. அண்ட் இந்த பிக் கிளாஸ் இருக்கு இல்லையா, மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் ஹாலில் இருக்குது. ஸோ இது எதுக்கு இந்த பிக் கிளாஸ்? எனி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம செட்பேக் அதுக்கப்புறம் விட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 12 ஃபீட் தான் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வால் கொடுத்துருக்கோம். பிரிக் வால் தராமல் கிளாஸ் வால் கொடுத்தோம். அண்ட் இப்போ அந்த கிளாஸ் வால்னால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாகவும் தெரியும், அதே மாதிரி நேச்சுரல் லைட்டும் நம்மளுக்கு உள்ள நிறைய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் 2014 ஒரு அவார்ட் வின் பண்ணுச்சு. ஸோ டே லைட் அண்ட் ஆர்கிடெக்சர், எப்படி ஆர்கிடெக்சரில் டே லைட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு அவார்டு வின் பண்ணுச்சு. ஸோ 6 அடி கிரவுண்டில் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? சேலஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடோட அமைப்பு. இப்போ நம்ம என்ட்ரான உடனே பெட்ரூமில் என்டர் ஆக முடியாது, பட் அந்த அமைப்பு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன விட்டு சின்ன இடம், அதே சமயத்தில் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஓனருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும். அவங்க சும்மா சுற்றி வரக்கூடாது ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா அது ஒரு லென்த்தியான சைட்டு, சின்ன விட்டுனால அவங்களுக்கு அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தே ஷுட் பி ஈஸி டு ஆக்சசபிள் அண்ட் மூவபிளாக இருக்கணும். அண்டு சின்ன வீடு மினிமலைஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஃப்ளோரிங் இல்லை ஃபால் சீலிங் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிங்களா, இல்லை வாஸ் இட் எவ்ரி திங் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம்? காம்ப்ரமைஸ் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து மொசாக் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது ஃபீல் வந்து நல்லா இருக்கும் டைல்ஸோட. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்டில் தான் ஃபுல் வீடு பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் க்ரீன் ஆட் பண்ணுறதால இந்த காம்பினேஷனில் தான் ஃபுல் கலர் ஸ்கீம் போகும். அண்ட் நேச்சுரல் லைட்டு இனஃபாக இருக்கிறதுனால நம்ம ஃபால் சீலிங்கோ ஒரு எக்ஸ்ட்ரா லைட் கொடுக்கல. ஸோ பொதுவாக எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தோன்னா ஹால் தனியாக இருக்கும், கிச்சன் ஸ்பேஸ் தனியாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிச்சனை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் வந்து கிச்சன் ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, யூனிக்காக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து லிவிங் ஏரியாவுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இங்கே மேலே ப்ளே ஏரியா இருக்குது, அதுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த கிச்சன் ஸ்பேஸ்லேருந்தே வந்து நம்ம டைரெக்டாக எல்லா ஃப்ளோருக்குமே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மட்டும் கிடையாது, பின்னாடி சமைச்சிட்டே இங்கே வந்து நம்ம சர்வ் கூட பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்கிறதுனால எனக்கு இந்த கிச்சன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட சைஸ் என்ன சார்? இப்போ லிவிங் ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் 12 feet by 20 feet வரும். ஓகே. அண்ட் தி மாஸ்டர் பெட்ரூம்ஸ் மாஸ்டர் பெட்ரூம்ல 14-16 வரும்.
ஓகே. அண்ட் ஸ்டடி ரூம் கம் ஒரு ஃபேமிலி ரூம் மாதிரி அது. ஏன்னா லிவிங் ரூம்ல வந்து நம்ம டிவிலாம் எதுவும் கொடுக்கல, ஏன்னா அது ஆல்ரெடி நேரோ ஸ்பேஸ், ஸோ வியூவிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது கொடுக்காம ஃபேமிலி ரூம்னு ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அது ஸ்பிளிட் லெவல் பிளானிங்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ 10 feet சீலிங், 8 feet தான் சீலிங் கொடுத்து பண்ணியிருக்கோம். அந்த ஃபேமிலி ரூம் அண்ட் ஸ்டடி ரூமில் வந்து தே யூஸ் தேர் டிவி அண்ட் ரெக்ரியேஷன். ஸோ ஒரு வீட்டில் வந்து லிவிங் ஸ்பேஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஜென்ரலாக எல்லார் வீட்லேயும் வந்து ஒரே ஒரு கவுச் தான் வச்சுருப்பாங்க. அண்ட் இது மாதிரி ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ இதோட யூஸ் ஸ்டோன் பெஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மல் லிவிங், கெஸ்ட்காக மட்டும்தான். இன்ஃபார்மல் அவங்களுக்கு லிவிங் ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் கான்வர்சேஷன் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வரவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்டோன் பெஞ்ச் கொடுத்தோம். அதே சமயத்தில் கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் வராங்க, இல்லாட்டி கிட்ஸ் வராங்க, இல்லை லைக் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் எதிர்பார்த்தாங்கன்னா கவுச் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளே பார்த்தோன்னா இதெல்லாம் உட்காந்துருக்கோம். இதில் இருக்க ஒரு ஃபீல் வேறு, கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டாக உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் வி ஆர் கம்ஃபர்டபுள். ஸோ அதுதான் விஷயம். ஸ்டேர் கேஸ் கூட பார்த்தீங்கன்னா இது பார்ட் ஆஃப் தி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கவுச், இந்த ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஸ்டேர் கேஸ் மூணுமே வந்து சீட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் இன் சைட் மொசாக் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டேர் கேஸ் ஏரியாஸ்க்கெலாம் கிரானைட் கொடுத்துருக்கோம், பிளாக் கிரானைட். அண்ட் உள்ளிருந்து வரும்போது இந்த மெயின் டோர் நார்மலான டோராக இருந்தது. மேலெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் ஸ்லைடிங் டோர்ஸ் மாதிரி இருந்தது இல்லையா? எனி திங் பிஹைண்ட் இட்? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் வந்து ஒரு வால் வந்து ஃபுல்லாக கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம். அது ஒரு சிங்கிள் பீஸ் கிளாஸ். இட்ஸ் அரௌண்ட் 180 square feet சிங்கிள் பீஸ் கிளாஸ் கொடுத்துருக்கோம். 10 feet ஹைட் அண்ட் 18 feet வைட். அது எதுக்காகனா இந்த ஒரு வாலே ஃபுல்லாக கிளாஸ் வரதுனால அது சிங்கிள் பீஸாக தான் இருக்கணும்னு வெரி பர்டிகுலர். அது பிரேக் பண்ணால் கூட அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகும். ஸோ அதனால வெரி பர்டிகுலர். இன்ஸ்டலேஷன் அப்போ ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. பட் வி மேட் ஷுர் வி had that one piece glass. And this Japanese sliding door edukuna, it is the partition between your living space, the family living space and the kitchen area. And அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும். சப்போஸ் கெஸ்ட் இங்கே இருக்காங்க, அந்த டைமில் அவங்களுக்கு ப்ரைவசி வேணும், அவங்க அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஸ்லைடிங் ஷட்டர். இந்த யூனிக் வீடோட பட்ஜெட், அப்ராக்சிமேட் பட்ஜெட் எவ்வளோ? இது 32 lakhs ஆச்சுங்க. நம்ம ஹோம் டூர் எபிசோடில் அரை கிரவுண்டில் வீடை வந்து எப்படி ஸ்பேஷியஸ், யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட்டுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு எபிசோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் மீ பிரீத்தி சைனிங் ஆஃப். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டான ஹோம் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் பிளாக்ஷிப்பின் பிரம்மாண்ட அடுத்த கட்ட நிகழ்வில் எங்களுடன் கைகோர்க்க விரும்பும் இந்திய மற்றும் அயல்நாட்டு தமிழ் சங்கங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் விவரங்களை +917010850349 என்ற எண்ணிற்கு கால் மற்றும் வாட்ஸ்அப் செய்யவும்.